வெல்கம் டு ஆல். நம்ம இந்தியா எப்படி சுதந்திரம் அடைந்தது அப்படின்னு அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இது. எப்படியெல்லாம் நம்ம தலைவர்கள் முன்னோர்கள் கஷ்டப்பட்டு நம்ம இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க என்பதை பற்றி தான் இந்த நியூஸு. இது அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. தினமலரில் 2021 தான் இந்த நியூஸ் வெளியானது. அதை நான் அனைவருக்கும் பகிர ஆசைப்படுகிறேன். இந்தியா 75வது சுதந்திரத்திலே தான் இந்த பேப்பரை வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தாய்மண்ணே வணக்கம் அப்படின்னு ஒரு தலைப்பில் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த நியூஸை படித்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தேச தலைவர்கள்லாம் பாருங்கள். இங்கெல்லாம் நம்ம தேச தலைவர்கள். காந்தி தான் முன்னோடியாக இருந்தார். நள்ளிரவில் சுதந்திரம் கிடைச்சப்போ எப்படிலாம் இருந்தது அப்படின்னு இந்த பிக்சர் போட்டிருக்காங்க பாருங்கள். இதை ஆராய்ந்து பாருங்கள். இவர்கள்லாம் நம்ம தேச தலைவர்கள், சுதந்திரத்திற்காக போராடின தலைவர்கள். மகாத்மா காந்தி அவருடைய டீட்டெயில்ஸு, நேதாஜி அவருடைய டீட்டெயில்ஸு, ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய டீட்டெயில்ஸு, ராஜாஜி, இவங்கெல்லாம் நம் சுதந்திரத்திற்காக, இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பெரும் பாடுபட்டவர்கள். இது முதலாக சுதந்திரம் அடைஞ்சப்போ கொண்டாடின விழாக்கள் இதெல்லாம். இது தினமணியில் போட்டிருக்காங்க பாருங்க. சுதந்திரம் அடைந்ததும் கொண்டாடின விழாக்கள்லாம் போட்டிருக்காங்க. இது மகாத்மா காந்தி படுகொலை எப்படிலாம் நடந்தது அப்படின்னு இது போட்டிருக்காங்க பாருங்க. படுகொலை, மண்ணை விட்டு மறைந்து விண்ணில் சென்றாலும் மக்களின் மனதை விட்டு மறையாத தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர் படுகொலை செய்யப்பட்டு 73 ஆண்டுகள் ஆகின்றன. இது 2021 நடந்த நியூஸு. 1948 ஆண்டு ஜனவரி 30 தில்லி பிர்லா மாளிகையில் மாலை நேரம் பிரார்த்தனைக்காக வந்து கொண்டிருந்த போது அவர் சுட்டு கொல்லப்பட்டார். ஒரு தொண்டன் போல் வந்த நாதுராம் கோட்சே மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் காந்தியை சுட்டு கொன்றார். காந்தியின் மறைவை அடுத்து லட்சக்கணக்கானோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். பாருங்க, இதுதான் காந்தியோட படம். சுட்டு கொல்லப்பட்ட போது எடுத்த படம். இவங்கெல்லாம் தேச தலைவர்கள். வல்லபாய் பட்டேல் காந்தியவாதியான வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதனாக போற்றப்படுகிறார். சுதந்திரத்திற்கு பிறகு 500க்கும் மேற்பட்ட சுதேச அரசர்களாக பிரிந்து கிடந்த இந்தியாவை ஒரே நாடாக கட்டமைத்த பெருமை அவரே சேரும். தலைவர் என்று பொருட்படும் சர்தார் என்ற சொல்லால் அனைவராலும் அறியப்படுவர். நாட்டின் முதல் துணை பிரதமர் தான் இந்த வல்லபாய் பட்டேல். முதல் உள்துறை அமைச்சர் அவர்தான். அவர் பிறந்த தினமான அக்டோபர் 31 தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. அவரை போற்றும் விதமாக குஜராத்தில் 182 மீட்டர் உயரம் கொண்ட
ஒற்றுமைக்கான சிலை நிறுவப்பட்டது. அடுத்தது அம்பேத்கர். B.R. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை. அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையான அம்பேத்கர் போற்றப்பட்டார். B.R. அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தார். காந்தியடிகளுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாலும் ஜாதி பிரிவுகள், தீண்டாமை, பாகுபாடு உள்ளிட்டவற்றை கடுமையாக எதிர்த்தவர் தான் இந்த B.R. அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்டத்துறை அமைச்சராகவும் இவர் இருந்திருக்காரு. சிறை பொருளாதார நிபுணராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் அவர் விளங்கினார். அனிஹிலேஷன்ஸ் ஆஃப் வேஸ்ட் என்ற புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதினார். அவருக்கு இந்திய அரசு பாரத ரத்னா விருது அளித்து கௌரவித்தது. ஜெயபிரகாஷ் நாராயணா JP அல்லது லோக் நாயக் என அழைக்கப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் காந்தியின் அழைப்பை ஏற்று சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். அவசர நிலை காலத்தில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்திக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர். அவசர நிலைக்கு பின்னர் நடைபெற்ற பொது தேர்தலில் காங்கிரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்க பாடுபட்டார். தேர்தலை சந்திக்காமல் மக்களுக்காக களத்தில் நின்ற போராளி அவர். லால் பகதூர் சாஸ்திரி சுதந்திர இந்தியாவின் இரண்டாவது பிரதமராக இருந்தவர். இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராகவும் இருந்தார். 1964 ஜவஹர்லால் நேரு மறைவை அடுத்த பிரதமர் பதவிக்கு லால் பகதூர் சாஸ்திரியின் பெயரை காமராஜர் முன்மொழித்தார். இவர் பிரதமராக இருந்தபோது 1965 இந்தியா பாகிஸ்தானில் போர் நடந்தது. அப்பொழுது சாஸ்திரி நாட்டை வழி நடத்தினார். 1965 பாகிஸ்தானுடன் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டன. பின்னர் பாகிஸ்தானில் அப்போதைய அதிபர் அபுகானுடன் தாஷ்கண்டில் நடந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்று கையெழுத்திட்ட மறுநாள் மாரடைப்பு காரணமாக சாஸ்திரி காலமானார். JP கிருபலானி என்பவர் ஆச்சாரிய கிருபலானி என்று அறியப்படும் ஜீவிதராம் பகவத்தாஸ் கிருபலானி இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர். பிரதமர் பதவிக்கு உரியவரை தேர்ந்தெடுப்பதற்கு கட்சிக்குள் நடத்தப்பட்ட தேர்தலில் வல்லபாய் பட்டேலும் அடுத்தபடியாக அதிகபட்ச வாக்குகளை வென்றார். மகாத்மா காந்தியின் முக்கிய சீடர் ஒருவரான இவர் திகழ்கிறார். இப்போ இந்தியாவின் முதல் பொது தேர்தல் தான் இங்கே நடந்தது. இந்தியாவில் நடைபெறும்போது தேர்தல்கள் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக கருதப்படுகிறது. இப்போது மட்டுமின்றி 1981 அக்டோபர் 25 1952 மார்ச் 27 நடைபெற்ற சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் இது. இப்போ வல்லபாய் பட்டேல் மறைவு எப்படின்னா, இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று அழைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் 1950 டிசம்பர் 15 காலமானார். LIC உருவான வரலாறு இது. LIC உருவான வரலாறு எப்போ உருவானதுன்னா, தொடக்கத்தில் அந்நிய நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களின் காப்பீட்டு திட்டத்தை கொண்டிருந்தது. 1944 முதல் 1954க்குள் 25 தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் திவாலாயின. 100 நிறுவனங்கள் சரியான கணக்கை கூட சமர்ப்பிக்கவில்லை. அன்றைய பிரதமராக இருந்தவர் தான் ஜவஹர்லால் நேரு. நிதி அமைச்சராக இருந்தவர் சிந்தாமணி தேஷ்முக் ஆகியோர். சாமானியனுக்கும் காப்பீடு வசதி வாக்குறுதியை தவறாமல் நிறைவேற்றுவது
மக்கள் சேமிப்பு மக்கள் நலனுக்கே என 3 இலக்குகளை நோக்கமாக கொண்ட காப்பீட்டு திட்டத்தை தொடங்கினார். எப்போனா 1956ஆம் ஆண்டு ஜூன் 19 தான் இந்த ஆயுள் காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்டது. இது மாநிலங்கள் மறுசீரமைப்பு சுதந்திரத்துக்கு பின்னர் இந்தியாவின் மொழிவாரி மாநில கோரிக்கைகள் அதிகரித்தன. தெலுங்கு பேசுவோருக்கான ஆந்திர மாநிலத்தை உருவாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து 1952ஆம் ஆண்டு அக்டோபரில் காலவரையற்ற உண்ணாவிரதம் போராட்டத்தை தொடங்கினாங்க. இதான் அப்புறம் முதல் விமானம் தாங்கி கப்பல். இது முதல் விமானம் தாங்கி கப்பல் தாலாய் லாமா. இது காங்கிரஸ் தலைவரான இந்திரா காந்தி. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இந்திரா காந்தி 1959 பிப்ரவரி 2ஆம் தேதி ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சாதிக் அலி நியமனம் பத்திரிகைகளை பரிசீலித்தார். அதில் இந்திரா காந்தியின் மனு மட்டும் இருந்தது. இதையடுத்து இந்திரா காந்தி ஏகமனதாய் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சாதிக் அலி அறிவித்தார். மைசூர் முன்னாள் முதல்வர் எஸ். நிஜலிங்கப்பா, ராஜஸ்தானை சேர்ந்த கும்பரா ஆர்யா ஆகியோரது பெயர்களும் தலைவர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. இந்தியாவுடன் இணைந்தது கோவா. எப்போ இந்தியாவுடன் கோவா இணைஞ்சது அப்படின்ட்டு, இந்தியா மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சில மாநிலமான கோவா 1961 இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. அப்போ தான் கிமு 2200 முதல் சுமேரியர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தனர். கோவா குறித்த முதல் எழுதப்பட்ட குறிப்பு சுமேரிய ஆப்பெழுத்துக்களின் 7 எழுதப்பட்டதாகும். இதில் குபியோ என குறிப்பிடப்பட்டுள்ளது. ராம் மோகன் லோகியா இந்திய பொதுவுடைமை அரசியல்வாதியின் முன்னோடியாக இருந்தவர். 1932 தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தார். இவர் சரண் சிங் என்பவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் உள்ள மீரட் மாவட்டத்தின் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். 1937 முதலாக சாபிர் அலி தொகுதியிலிருந்து உத்தரப்பிரதேச பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். மத்திய மாநில அமைச்சராக ஊபி முதல்வராகவும் இருந்தார். மொரார்ஜி தேசாய் துணை ஆட்சியாக இருந்த மொரார்ஜி தேசாய் 1930 மகாத்மா காந்தி சுதந்திர போராட்டத்தை அறிவித்தபோது தனது வேலையை ராஜினாமா செய்தார். காங்கிரஸுக்கு பல்வேறு பதவிகளை வகித்தது. 1952 தான் பம்பாய் மாகாண முதல்வராக பதவியேற்றார். இவர் எஸ்.ஏ. டாங்கே இந்திய பொதுவுடைமை கட்சியை தொடங்கியவர்களில் முதன்மையானவர். மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த இவர் சுதந்திர போராட்டத்தில் லோகமாய திலகர், மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்களுடன் இணைந்து போராடினார். கான்பூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, போருக்கு எதிரான நடவடிக்கைகள் என பல்வேறு குற்றங்கள் சுமத்தப்பட்டது. 16 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். மக்களவை சட்டப்பேரவையில் உறுப்பினராகவும் பணியாற்றினார். சோசியலிசம் என்னும் வார பத்திரிகையை தொடங்கினார். பல நூல்களையும் இவர் எழுதினார். ஜவஹர்லால் நேரு மறைவு. எப்போ ஜவஹர்லால் நேரு செத்தாரு அப்படிங்கிறத அந்த பத்திரிகையில் போட்டிருக்காங்க. பிரதமர் நேருவின் ஜீவ யாத்திரை முடிவுற்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்க, அந்த பத்திரிகையை எடுத்து நல்லா பாருங்க.
ராஷ்டிரபதி கண்ணீர் விட்டாராம். இதெல்லாம் நம்மளுக்கு நியூஸ்லாம் கிடைக்காது. 10 லட்சம் பேர் தரிசித்தனர். நேருவோடைய காலமான பதிவு இதெல்லாம். மகாத்மா காந்தி மறைந்த போது கண்ட காட்சியில் இது நினைவுபடுத்தது. நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு 1964ஆம் ஆண்டு மே 27ஆம் தேதி மாரடைப்பால் மறைந்தார். அவரது உடல் தில்லியில் யமுனை நதிக்கரையில் உள்ள சாந்திவனத்தில் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக பிரதமரின் இல்லத்தில் அஞ்சலியாக வைக்கப்பட்டிருந்தது. அவரது உடலுக்கு குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்பட மத்திய மாநில அமைச்சர்கள், முதல்வர்கள், உலக தலைவர்கள் பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். 17 மணி நேரத்தில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் நாடெங்கிலும் இருந்து வந்து அஞ்சலி செலுத்தினர். சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று இறுதி ஊர்வலத்தில் 20 லட்சம் பேர் பங்கேற்றனர். ரயில்கள், பேருந்துகள், கார்கள், மாட்டு வண்டிகளில் என மக்கள் பலரும் தில்லிக்கு புறப்பட்டு சென்று அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்றனர். இராணுவ மரியாதையுடன் அதிகரித்திருந்தார்கள். உடல் தகனம் செய்யப்பட்டது. கூட்டம் அதிகரித்திருந்தது. இறுதி ஊர்வலம் 3 மணி நேரம் நடைபெற்றது. 60 இராணுவ வீரர்கள் வண்டியை இழுத்துச் சென்றனர். ஜவஹர்லால் நேரு அமரரானார் என்ற கோஷங்களையும் எங்கும் கேட்க முடிந்தது. ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலுடன் கூட்டம் ஊர்வலம் முன்னும் பின்னும் சென்று கொண்டிருந்தது. 16 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா முதல் ராக்கெட்டை எப்போ விட்டதுன்னா அது பிறகு தான் முதல் ராக்கெட்டு. இந்தியாவின் முதல் ராக்கெட்டு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் புறநகர் பகுதியான தும்பாவிலிருந்து 1963ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி ஏவப்பட்டது. இந்தியாவில் நவீன விண்வெளி யுகம் பிறந்தது. இங்கிருந்தது 1963ஆம் ஆண்டு வரை தும்பா கிராமம் அத்தனை புகழ் பெற்றது அல்ல. மேலும் ஓலை குடிசைகள், அமைதியாக கடலை கொண்ட மீன்பிடி குக்கி ராமமான தும்பா ராக்கெட் ஏவுதளத்திற்கான சாத்தியமற்ற அமைப்பை கொண்டிருந்தது. இந்தியாவுடன் இணைந்தது. இந்தியா சீனப்போர் எப்படி ஏற்படுதுன்னா, சீனப்போர் அண்டைய நாடான சீனா தாக்குதல் நடத்தும் என இந்தியா ஒருபோதும் சந்தேகம் கூட கொள்ளாத வேளையில் 1962 அக்டோபர் 20ஆம் தேதி இந்தியா தாக்கப்பட்டது. அதுதான் 1962 இந்திய சீன போர் ஆகும். சீனாவால் தாக்கப்பட மாட்டோம் என நம்பியிருந்தார்கள். இந்திய இராணுவ தயாராக நிலையிலே இருந்தது. இதன் விளைவாக இந்தியாவில் 10,000 முதல் 20,000 வரையிலான வீரர்கள், சீனாவில் 80,000 வீரர்களை எதிர்கொள்ள தெரிந்தது. இந்தியாவுடன் இணைந்தது புதுவை. சுதந்திரத்துக்கு முன்னாடியே புதுவை பல்லவ, சோழ, பாண்டிய மன்னர்கள் வசம் இருந்தது. பின்னர் 1974 பிரான்சிஸ் கிழக்கிந்திய கம்பெனியின் புதுவையை கைப்பற்றினர். பின்னர் 1693 டச்சுக்காரர்கள் கைப்பற்றினாலும் மீண்டும் 1999 பிரான்ஸ் வசம் ஒப்படைத்து விட்டனர். 1954 வரை புதுச்சேரி, காரைக்கால், நாகே, ஏனாம், நாகூர், கொல்கத்தா அருகில் உள்ள பகுதிகளாம் ஆகியன கொண்ட புதுவை பிரான்ஸ் வசம்தான் இருந்தது. மீளா துயரம் தனுஷ்கோடி புயல். அது எப்போ தனுஷ்கோடியில் புயல் வந்தது அப்படின்னு இருக்கு பாருங்க. புயல் எப்படி அடிச்சிருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாமல்
புயலால் தனுஷ்கோடி நகரம் அழிந்த துயரம் இன்று வரை மீளாத சோகமாக தொடங்கியது. 1964ஆம் ஆண்டு தான் டிசம்பர் 23ஆம் தேதி 24க்குள் இடைப்பட்ட நள்ளிரவில் தான் ஏற்பட்ட மிகப்பெரிய புயலாக ராமேஸ்வரத்தை அடுத்த தனுஷ்கோடி நகரமே அழிந்தது. நாட்டின் வணிக மையமாக இருந்த இந்த நகரில் அப்பொழுது ஏற்பட்ட புயலில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அன்றைய தினம்தான் சென்னையில் இருந்து தனுஷ்கோடிக்கு ரயில் சுற்றுலா வந்த மருத்துவ கல்லூரி மாணவர்கள் உள்பட பயணிகள் ரயில் பெட்டிகளில் சிக்கி உருத்தெரியாமல் அழிந்தனர். கடலோரத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் குடிசைகளுக்குள் அழிந்து போயின. கோயில்களும் கட்டிடங்களும் ரயில் நிலையங்களும் எஞ்சியவர்கள் நாட்டு படையில் மண்டபம் முகாமுக்கு தப்பிச் சென்றனர். இந்தியா பாகிஸ்தான் போர் 1965 நடந்திருக்கு. இந்தியா பாகிஸ்தானோட எப்படி சண்டை போட்டதுன்னு பாருங்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையே 1955 தான் ஆண்டு நடைபெற்ற போர் இரண்டாவது காஷ்மீர் போர் என அழைக்கப்பட்டது. ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை இந்த போர் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீருக்குள் ஜிப்ரால்டர் நடவடிக்கை என்ற பெயரில் 600 பாகிஸ்தான்கள் இராணுவத்தினர் இந்திய எல்லை பகுதிக்குள் ஊடுருவினர். எந்த நடவடிக்கையும் தோல்வியடைந்ததை அடுத்து பாகிஸ்தான் மீதான போரை இந்தியா ஆகஸ்ட் 15ஆம் தேதி அறிவித்து மொத்தம் 5 வாரங்கள் நடைபெற்ற போரில் ஒரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இந்த போரில் லால் பகதூர் சாஸ்திரி மறைவு எப்படின்னா, லால் பகதூர் சாஸ்திரி மறைந்த எப்படின்னா, நாட்டின் 2வது பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரி 1966ஆம் ஆண்டு ஜனவரி 11 ரஷ்யா சென்றிருந்த போது தாஸ்கண்டில் மாரடைப்பால் காலமானார். அங்கிருந்து அவரது உடல் தனி விமானத்தில் தில்லி கொண்டு வரப்பட்டது. இறப்பதற்கு முன்னதாகவே தாஸ்கண்டில் ரஷ்ய பிரதமர் கோசியின் முன்னறிக்கையில் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 8 நாட்கள் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இரு நாடுகளும் தங்களது படைபலத்தை பயன்படுத்துவதில்லை என்று முடிவு எடுத்துள்ளது. பிரதமர் சாஸ்திரி திடீரென காலமானார். அந்த நியூஸு இங்கே பாருங்கள். அப்போ ராஜீவ்காந்தியை பாருங்க. ராஜீவ்காந்தி இந்தியாவின் மூத்த மகனான ராஜீவ்காந்தி 1880 விமான விபத்தில் சகோதரர் சஞ்சய் காந்தி மரணம் அடைந்ததால் அவரது எம்பி தொகுதியான அமேதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அரசியலில் நுழைந்தார். பின்னர் அவர் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக 1984 அக்டோபர் 31 இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்டதை அடுத்து அன்றைய தினமே ராஜீவ்காந்தி பிரதமராக பதவியேற்றார். இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்டதுமே ராஜீவ்காந்தி பதவியில் ஏற்றார். அப்போ 1984 தேர்தலில் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 1989ஆம் ஆண்டு வரை பிரதமராக ராஜீவ்காந்தி இருந்தார். அவர் மீது போபஸ் குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து 1989 தேர்தல் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் போனது. அப்போ தான் விபி சிங் வராரு. அரச குடும்பத்தில் பிறந்த இவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். நாட்டின் பிரதமராக உயர்ந்தவர் விபி சிங். காங்கிரஸின் எம்எல்ஏ எம்பி மத்திய அமைச்சராக இருந்தார். ஊபி முதல்வர் என பல்வேறு பதவிகளை வகித்தார். 1984 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ராஜீவ்காந்தி மீண்டும் பிரதமரானார். விபி சிங் நிதியமைச்சரானார். இவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்தபோது போபஸ் பீரங்கி பேர ஒப்பந்தத்தில் நடந்த முறைகேடை தகர்த்தார். சந்திரசேகர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் விவசாய குடும்பத்தில் 1927 பிறந்தவர் சந்திரசேகர். மாணவ பருவத்திலேயே அரசியலில் ஆர்வத்தோடு ஈடுபட்ட
ஈடுபட்டு பிரஜா சோசலிச கட்சியில் இருந்தார். காங்கிரஸில் இணைந்து அவர் எம்பியாகவும் முன்னணி தலைவராகவும் விளங்கினார். அரசு ஆதரவுடன் தனி நிறுவனங்களில் ஆதரித்ததை எதிர்த்து இவர் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து மத்திய அரசுடன் மாற்று கருத்தை கொண்டிருந்தார். காங்கிரஸில் இருந்தபோது அவசர நிலையின் போது சிறையில் அடைக்கப்பட்டார். 1977 1988 வரை ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த அவர் கன்னியாகுமரி முதல் புதுடெல்லியில் உள்ள மகாத்மா காந்தி சமாதி வரை 1983 ஜனவரி 6 முதல் ஜூன் 25 வரை 4260 கிலோமீட்டர் பாத யாத்திரையை மேற்கொண்டவர் தான் இவர். வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது எப்போ? தனியார் கட்டுப்பாட்டில் ரூபாய் 50 கோடிக்கு மேலே முதலீடு தொகை வைத்திருந்தது 14 பெரிய வங்கிகள் 1969 தேசியமயமாக்கப்பட்டது. 14 பெரிய வங்கிகள் 1969 தான் தேசியமயமாக்கப்பட்டது. அந்த ஆண்டில் ஜூன் 20 பிரதமர் இந்திரா காந்தி எடுத்த இந்த துணிச்சலான முடிவு நாட்டு மக்களை வியப்பில் ஆழ்த்தியதோடு சாமானியனுக்கு வங்கி சேவை கிடைக்க வழி செய்தது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் வங்கி, பரோடா வங்கி, கனரா பேங்க், தேனா வங்கி, சிண்டிகேட் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உள்பட 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. 14 பெரிய பாங்குகளை அரசு ஏற்றது. இந்தியாவின் யூனியன் மந்திரி சபை திடீர் முடிவு. 7 மாநிலங்களின் ஆட்சியை பிடித்த எதிர்கட்சி அண்ணாதுரை தலைமையில் 1967 தான் மக்களவை தேர்தலில் நடத்தப்பட்ட சட்டப்பேரவையில் தேர்தல்களில் தமிழ்நாடு உட்பட 7 மாநிலங்களில் ஒரே நேரத்தில் காங்கிரஸ் அல்லாத கட்சிகள் ஆட்சியை பிடித்தது. அவரை காங்கிரஸ் தான் இந்தியா என்ற நிலை மாறியதற்கு காரணமாக இருந்த இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்தது. தமிழ்நாடு, கேரளா, ஒடிசா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம், மேற்கு வங்காளம் ஆகிய 7 மாநிலங்களில் தான் இந்த ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டது. காங்கிரஸ் அல்லாத பிற கட்சிகளின் கூட்டணி இந்த மாநிலங்களின் ஆட்சியை கைப்பற்றியது. தமிழகத்தில் அண்ணா தலைமையில் தான் திமுக அரசு அமைந்தது. திமுக அரசு எப்போ அண்ணாவுடைய தலைமையில் தான் இந்த திமுக அரசே அமைஞ்சது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற திமுகவின் கோஷம் அரிசி விலை உயர்வு போன்றவற்றை பார்வர்டு பிளாக், இந்தியா யூனியன் முஸ்லீம் லீக், ராஜாஜியின் சுதந்திர கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெற்ற வலிமையான கூட்டணியை திமுக அமைத்ததும் எம்ஜிஆரின் பிரசாரமும் திமுகவின் வெற்றிக்கு கை கொடுத்தது. எம்ஜிஆரோட பிரசாரம் தான் திமுகவினோட வெற்றிக்கு கை கொடுத்தது. இப்போ அந்த அண்ணா ஆட்சி செஞ்ச காலத்திலேருந்து இந்த திமுகவை பெஸ்ட்டாக அமைச்சாங்க. காங்கிரஸ் வீழ்த்திய கட்சியில் கூட்டணி கட்சியை கைப்பற்றியது. 1967 தான் பல பொருந்திய காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பின்னடைவுக்கு காரணமாக இருந்தது. இதை வங்கதேசம் விடுதலை, பாக் தளபதி சரணு, இவங்கெல்லாம் வங்கதேசத்தின் வெற்றியின் சிற்பிகள். இவங்கெல்லாம் போரை தொடர்ந்து நடத்த போகிறார்களாம். அறிவிப்பு: போர் நடத்தியவர்கள் இன்றிரவு மேற்கு முனையில் போரை நிறுத்த இந்தியா முடிவு. மேலும் உயிர் சேதத்தை தடுக்க பிரதமர் சகிம்சை பாக் இசைய ஒரு அழைப்பு. இந்திரா காந்தியை ஆட்சி செஞ்சப்போ இருந்த பேப்பரு பாருங்க. உருவானது
வங்கதேசம் உருவானது. வங்கதேசம் எப்படி உருவானது? பாகிஸ்தான் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த வங்கதேசத்தை 1971 இந்தியா உருவாக்கி கொண்டிருந்தது. உலக அரங்கில் இந்தியாவை தலைநிமிர வைத்தது. வங்கதேசத்தில் இருந்த மேற்கு பாகிஸ்தான் படையோடு இந்திய இராணுவ நடத்திய பல நாள் போரில் இறுதியில் இந்திய இராணுவத்தின் டிசம்பர் 16 சரணடைந்து பாகிஸ்தான் இராணுவம் உள்நாட்டு இராணுவ தளபதி ஜெனரல் நியாஜி சரணாகபதி பத்திரிகையை கையெழுத்திட்டார். வரலாற்று சாசனமாக கேசவானந்த பாரதி வழக்கு. பொக்ரான் 1 அணுகுண்டு சோதனை. இது இந்தியாவோடு இணைந்தது சிக்கிம். பழங்குடி பௌத்த மன்னர்களில் முடியாட்சி நாடாக இருந்தது வந்த சிக்கிம் இந்தியாவின் மாநிலமாக இணைந்தது. வரலாற்று சாதனையாகும். வரலாற்று சாதனையை சிக்கிம் இந்தியாவின் மாநிலமாக இணைஞ்சது வரலாற்று சாதனையாக இருக்குது. இந்தியாவை பிரிட்டிஷன் கைப்பற்றிய போது சிக்கிம் பிரிட்டிஷனுடன் வசமாக இருந்தது. 1947 தான் சிக்கிமுக்கு விடுதலை கிடைச்சது. இந்தியாவுடன் ஒரு மாநிலமாக இணைப்பதற்காக 1947 பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட சிக்கிம் மக்கள் விருப்பம் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் சிக்கிம் ஆட்சியாளர்கள் இந்தியாவின் மேலாதிக்கத்தில் தங்கள் நாடு இருப்பதை விரும்பியது. சிக்கிம் பாதுகாப்பு வெளியுறவு தகவல் தொடர்பான இருக்கும்போது பிரதமர் நேரு தலைமையில் தான் இது நடத்தப்பட்டது. 1973 தான் சிக்கிமில் ஏற்பட்ட கலவரத்தால் சீனாவில் தலையீடு ஏற்பட்டது. பொக்ரான் அணுகுண்டு 1948 தான் பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் தொடக்கப்பட்ட இந்திய அணுசக்தி ஆணையத்தின் மூலம் அணுக்கரு தொடர்பான ஆராய்ச்சி தொடங்கியது. 1954 தான் இந்திய அணு ஆராய்ச்சி துறையும் பின்னர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா அணு ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்டது. இவர் தான் ஹோமி பாபா இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். ஜே.ஆர்.டி. டாட்டா இந்தியாவின் மிக சிறந்த தொழிலதிபர்களில் ஒருவர் தான் இவர். ஜெனரல் கரியப்பா இந்திய இராணுவத்தின் முதல் படை தளபதி தான் இவர். அவசர நிலை பிரகடனம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அவசர நிலை பிரகடனம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 352(1) படி வெளிநாடுகளில் படையெடுக்கும் ஆயுத கழகங்களால் நாட்டின் பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படும் நிலை உருவானால் அமைச்சரவையின் பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நாடு முழுவதும் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமோ அவசர நிலை அறிவிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ தான் 1962 சீனாவில் 1971 பாகிஸ்தான் உடனான போர்க்காலங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. உலகக்கோப்பை ஹாக்கி இந்திய சாம்பியன். அப்போ உலகக்கோப்பை ஹாக்கியில் இந்திய சாம்பியன் பட்டம் பெற்றது. ஹாக்கியின் வல்லரசரான விளங்கிய இந்திய அணி 8 ஒலிம்பிக் தங்கப்பதக்கங்களை வென்ற சிறப்புடையது. 1964 ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணி தனது 7வது தங்கப் பதக்கத்தை கைப்பற்றியது. பாகிஸ்தான் வெள்ளிப் பதக்கத்தை தன் வசப்படுத்தியது. அதன் பின்பு ஒலிம்பிக் போட்டிகளிலும் சர்வதேச ஹாக்கியிலும் இந்தியாவின் திறன் குறைய தொடங்கியது. 1968 ஒலிம்பிக்கில் இந்தியா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது. காங்கிரஸ் வீழ்த்திய ஜனதா. பிரதமரானார் மொரார்ஜி தேசாய். அவசர நிலை 1977 திரும்ப பெறப்பட்டது. நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் அல்லாத கட்சியான முதலில் ஆட்சியை பிடித்தது ஜனதா கட்சி. அப்பொழுதுதான் பிரதமராக மொரார்ஜி தேசாய் தேர்வு செய்யப்பட்டார். இதுதான் மொரார்ஜி தேசாய்.
அப்போ தான் இந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வராரு. நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத். பீகார் 1884 பீகாரில் 1884 பிறந்த இவர் பேராசிரியராக, கல்லூரி முதல்வராகவும் பணிபுரிந்தார். வழக்கறிஞராகவும் பணிபுரிந்தார். மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு பணிவை துறந்து விடுதலை போராட்டத்தில் இணைந்தார். இந்த ராஜேந்திர பிரசாத் இவர்தான் ராஜேந்திர பிரசாத். இவரை பாபுஜி என்று அன்புடன் அழைத்தனர். இந்திய விடுதலை போராட்ட கழகத்தின் முன்னணி தலைவராக இருந்தவர். சுதந்திரம் பெற்ற பின்னர் அரசியல் நிர்ணய சபை தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். முதல்ல அரசியல் நிர்ணய சபையாக இந்த ராஜேந்திர பிரசாத் தான் இருந்தார். 1947 காங்கிரஸ் கட்சியின் தலைவராக 3வது முறையாகவும் பதவியேற்றார். நாடு சுதந்திரம் பெற்ற பிறகுதான் முதலாக அமைத்த அரசியல் உணவு மற்றும் வேளாண் துறை அமைச்சரானார். 1950 நாட்டின் முதல் குடியரசுத் தலைவராக பதவியேற்று 1962 வரை 2 முறை பதவியில் இருந்தார். 2 முறை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரே குடியரசுத் தலைவர் இவர் தான். 2 முறை பதவியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே குடியரசுத் தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத் தான். பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இவர் வந்து 78வது வயதில் காலமானார். குடியரசுத் தலைவர் பதவிக்கே முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் தான் இந்த ராஜேந்திர பிரசாத். இந்த ராம்நாத் கோயங்கா வந்து என்ன செய்கிறாருன்னா, பத்திரிகை துறையில் அஞ்சா நெஞ்சன் என்ற பெயர் எடுத்த ராம்நாத் கோயங்கா பீகார் மாநிலத்தின் தர்பங்காவை சேர்ந்தவர். வாரணாசி, கொல்கத்தா நகரங்களில் உறவினர்களின் துணையோடு தொழில் பயின்றார். 1932 தான் சென்னை வந்து பத்திரிகை துறையில் கவனம் செலுத்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி நாளிதழ்களை நடத்த ஆரம்பித்தவர் தான் இந்த ராம்நாத் கோயங்கா. இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணியெல்லாம் இவர் தான் நடத்தினார் அப்படின்றாங்க. ராஜாஜி தான் 1937 ராஜாஜி சென்னை மாகாண முதல்வராக வருவதற்காக உழைத்தவர் தான் இந்த கோயங்கா. ஜெனரல் சோம் மனேஜா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே 1971 ஆண்டில் போர் நிகழ்த்த போது இந்திய இராணுவத்தின் தலைமை தளபதியாக இருந்தவர் தான் இவர். மூன்றாவது முறையாக பிரதமராக இந்திரா காந்தி வர்றாங்க. முதல் தகவல் செயற்கைக்கோள் ஆப்பிள்னு கூறப்பட்டாங்க. ஆப்பிள் செயற்கைக்கோள் வந்து இந்திய விண்வெளியில் செலுத்திய 6வது செயற்கைக்கோள். இதுதான் வந்து ஆப்பிள் செயற்கைக்கோள். இஸ்ரேல் விஞ்ஞானி RMN வாசகர் இந்திய விண்வெளியில் உருவாக்கியவர். இந்தியாவின் தகவல் தொடர்பு துறைக்காக ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தால் செலுத்தப்பட்டது. முதல் தகவல் செயற்கைக்கோள் ஆப்பிள். புனிதம் பூமிதான இயக்கத்தின் நிறுவனர் மறைந்த இது சஞ்சய் காந்தி விமானத்தில் விபத்தில் பலியானார். இந்திரா காந்தியின் அரசியல் வாரிசாக கருதப்பட்டவர். அவருடைய இளைய மகன் வந்து தான் சஞ்சய் காந்தி. இந்திரா காந்தி மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்ற 6 மாத காலத்தில் சஞ்சய் காந்தி எதிர்பாராத விதமாக தனது 33வது வயதில் விமான விபத்தில் உயிரிழந்தார். இவர் தான் இந்திரா காந்தியின் இளைய மகன் சஞ்சய் காந்தி. கிரிக்கெட் உலகக்கோப்பை இந்தியா சாம்பியனானது. கிரிக்கெட் தாயகமான இங்கிலாந்தில் 1925 1979 1975 1980
1979 வரை இரு உலகக் கோப்பையிலும் வலிமை வாய்ந்த இந்திய தீவுகள் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. 3வது போட்டி நடைபெற்றது. 60 ஓவர்ஸ் அடியில் 1900 நடத்தப்பட்ட இந்திய ஜிம்பாப்வே இடம்பெற்றுள்ளது. போபாலில் விஷவாயுவில் விபத்து எப்படி ஏற்பட்டது அப்படின்னு போட்டுக்கோங்க. மத்திய பிரதேசத்தில் தலைநகரான போபாலில் இயங்கி வந்த பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கும் ஆலையான யூனியன் கார்பைடு இந்தியா நிறுவனத்தில் 1984 டிசம்பர் 2ஆம் தேதி இரவு முதல் 3ஆம் தேதி வரை வெளியேறிய விஷவாயு கசிவால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் பாதிப்புகளும் உலகில் பெரும் பேரழிவுகளில் ஒன்றாக விளங்கியது. ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை இது. காஞ்சி பரமாச்சாரியார் காஞ்சி மகா சுவாமிகள் என அழைக்கப்பட்டவர் இவர். 1894 மே மாதம் 26ஆம் தேதி அனுஷ நட்சத்திரத்தில் விழுப்புரத்தில் அவதரித்தார். தனது 13வது வயது வரை திண்டிவனம் அமெரிக்கர்கள் மிஷன் பள்ளிகளில் படித்தார். பின்னர் ஜகத் குருவாக விளங்க வேண்டுமென்று படிப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு வந்தார். தயானந்த சரஸ்வதியோட இருப்பதெல்லாம் இறைவனே என்ற வேதாந்த உண்மையை உலகெங்கும் ஒழித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மஞ்சகுடி கிராமத்தில் 1930ஆம் ஆண்டில் பிறந்த இவருக்கு பெற்றோர் சூட்டிய பெயர் நடராஜன். இளம் வயதிலேயே தந்தை இழந்தார். திருவாரூர் மாவட்டத்தில் தான் பிறந்திருக்கார். மஞ்சகுடியில் பிறந்திருக்காரு. யாருன்னா தயானந்த சரஸ்வதி. இவருடைய முன்னாடி இருந்த பேர் நடராஜன். சென்னையில் தான் இவர் படிச்சிருக்காரு. மெட்ரோ ஸ்ரீதரன் இவர் நாட்டின் பெருநகரங்களின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உள்ள மெட்ரோ ரயில் சேவைக்கு மூளையாக செயல்பட்டு அதற்கான திட்டங்களை வகுத்தவர் தான் இவர். ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தப்போ இது அடுத்த படம் போப்பஸ் ஊழல் செஞ்சிருந்தார். நாட்டின் மிகவும் இளம் வயதில் 40 வயசுலேயே பிரதமரானவர் தான் இவர் ராஜீவ்காந்தி. 1980 விமான விபத்தில் அவரது சகோதரர் சஞ்சய் காந்தி உயிரிழந்த போது பிரதமராக இருந்தவர். அன்னை இந்திரா காந்திக்கு உதவ வேண்டுமென்ற நிலையில் அரசியலுக்கு வந்தார் ராஜீவ்காந்தி. சஞ்சய் காந்தி மரணத்தை தொடர்ந்து அமேதி மக்களை தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தல் போட்டியில் ராஜீவ் வெற்றி பெற்றார். காங்கிரஸ் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.